வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு, என்டிஆர் அவர்களுடைய நடிப்பில் கொட்டலா சிவா அவர்களுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்க தேவாரா அப்படின்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் இந்தியன் மூவி. ஸோ பேன் இந்தியன் மூவின்றதுக்காகவே புஷ் பண்ணி எல்லா சைட்லேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இந்த படத்தில் மேலும் லீட் பண்ணியிருக்காங்க ஜான்வி கபூர் அவர்கள், சைஃப் அலி கான் அவர்கள், கலையரசன் அவர்கள், சின்டான் சாக்கோ அவர்கள், பிரகாஷ் ராஜ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வராங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ஆள் எடுத்து போட்டுருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரிவ்யூ வந்து ஒரு ரோஸ்ட் ரிவ்யூ அமையுங்க. ஏன்னா இந்த படம் பார்த்து ஒரு பயங்கரமான தலைவலி உண்டாயிடுச்சு. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக ரிவ்யூவில் சொல்கிறேன். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். தேவாரா இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரகாஷ் ராஜ் இருக்கார் இல்லையா, KGFல போய் நரேட் பண்ணியிருந்தார். சார் கொஞ்சம் இந்த பக்கமும் வந்து கதையை நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவுக்கு இடம்பெயர வச்சுட்டாங்க. ஸோ ஆந்திராவில் வந்து கதையை ஆரம்பிக்கிறாரு. தேவாரா யார் தெரியுமா, இந்த வில்லேஜ் என்ன தெரியுமா, இது வந்து ரெட் சி. இந்த ரெட் சியில் வந்து 4 வில்லேஜில் உள்ளே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயம் அறியாத ஆளுங்க. ஸோ பயம்னா என்னென்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து பயந்து கிடக்குறாங்க. ஏன் தெரியுமா, தேவாராவால். ஏன்னா இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதை தான் நம்ம பிரகாஷ் ராஜ் சொல்கிறார். தேவாரா வந்து பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையன். அவங்க கூட்டாளிகளை வந்து கடல் கொள்ளை அடித்து ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர் வந்து அவர்கிட்ட போய் கொடுப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாகவே ஆயுதங்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஆயுதங்களே எங்களுக்கு பகையாக வந்து நின்றோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவார், இனிமேல் வந்து இந்த ட்ரேட் பண்ணுறத நம்ம நிறுத்துவோம். இனிமேல் இது கொள்ளையடிக்க வேணாம். இதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க கொள்ளையடிச்சா கூட அவங்க மேலே தப்புன்னு முதுகில் தப்புன்னு போட்டுருவாரு சொல்லிட்டு கீறி விட்டுருவாப்புல. ஸோ ஒவ்வொரு தடவை யாரெல்லாம் போய் கொள்ளையடிக்க ட்ரை பண்ணாலும் அவங்க மேலே கீறி விட்டுருக்காரு. ஸோ அதனால் இந்த கூட்டாளிகளாக வந்து காண்டாகி என்ன பண்ணுறாங்க, இனி நம்ம கண்டிப்பாக தேவாரை போடுதோன்னு சொல்லிட்டு போட்டுதலுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவாரை உயிர் பிழைச்சரா இல்லையா, என்ன ஆணுச்சு அப்படின்றத அந்த படத்தினுடைய கதையை. இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, எஸ், இது வந்து நம்ம வட சென்னை ஃப்ளாஷ்பேக் இருக்கு இல்லையா, ஃப்ளாஷ்பேக்கை இங்கே படமாக்கி வச்சுட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஃப்ளாஷ்பேக் வந்து செகண்ட் ஹாஃபில் வரும். இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் இங்கே வந்துடுது. எப்படி, அதாவது செகண்ட் ஹாஃபில் சொன்னால் தானே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இது இப்படி சொன்னால் எப்படி கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ பார்க்குற நிறைய பேருக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் குட். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ரத்னவேலுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி இந்த இன்ட்ரோல் பிளாக்ல வர ஃபைட் சீக்வன்ஸ், அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் சீக்வன்ஸ். அந்த நைட் சீக்வன்ஸை ரொம்ப அழகாக வந்து கையாண்டிருக்காரு அவரோட சினிமாட்டோகிராஃபி மூலமாக. அது மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட சீக்வன்ஸ் எல்லாரும் சரி, ஒரு ஏரியல் ஷாட்ஸ்லாம் காட்டுவார். டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருந்தது. அந்த திமிங்கலம் வர சீக்வன்ஸ்லாம் நல்லாவே அவர் கோட் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாரி இந்த படத்தில் VFX நல்லாவே ஒத்துழைச்சிருக்கு. அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த சி பேஸ்டு அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்த இடத்துலையுமே VFX பிசர் தட்டவே இல்லை. அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தில் வந்து 2 பேர் மாஸ் காட்டுறாங்க. ஒன்று என்டிஆர், அவரை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இன்னொன்று அனிருத் தான் இந்த படத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். சார் நீங்கள் நடந்து போங்க, நான் BGM போடுறேன் அப்படின்ற மாதிரி அவரை நடக்க விட்டு இவர் மனுஷன் BGM போட்டு நொறுக்கி தள்ளிட்டார் படம் ஃபுல்லாகவே. BGM இந்த படம் வந்து ஒரு டாப் லெவலுக்கு எலவேட் பண்ணுற காரணமே அனிருத் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சாங் வந்து இந்த ஆயுத பூஜை சாங் வரும். அதில் மிரட்டி விட்டுருப்பார் அனிருத். ஆயுத பூஜை சாங்கு, அப்புறம் அந்த ரொமான்டிக் நம்பரு, ஒரு 2-3 சாங்ஸ் எல்லாமே கேட்கும்படியாக இருக்குது. அண்ட் விஷுவலாகவே சரி, டான்ஸ் ஆடக்கூடிய லெவலுக்கு இந்த படத்தில் சாங் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்டிஆர் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ 6 இயர்ஸ்க்கான உழைப்பில் இந்த படம் அமைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அந்த ட்ராக் வருவோம். ஸோ நடிப்பு ரீதியாக, மாஸ் ரீதியாக பயங்கரமாக ஸ்க்ரீனில் வந்தாவே மாஸாக தான் இருக்கார் மனுஷன். ஸோ அதேமாதிரி டான்ஸாக இருக்கட்டும், அந்த மாஸ் சீக்வன்ஸ்க்கு உண்டான அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நல்லா உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணி ஆடுறாப்புல, நல்லா உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணி சண்டை போடுறாப்புல, அதெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் கதையாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப அகர பழசான, அதாவது தம்பி இந்த கதைலாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுக்கி வச்ச கதை. ஸோ இந்த கதைகள் வந்து இன்னும் படம் எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஆச்சு. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு வில்லேஜ் காட்டுறாங்க. இந்த வில்லேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. இவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொன்றது, புதைக்கிறது எல்லாமே அவங்களுக்குள்ளே பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்ற கூட காட்ட மாட்டாங்க. யாருமே இந்த கவர்மெண்ட் பக்கம் கூட போனது, படிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த ஊரில் வந்து போவாங்க. மற்றவங்களும் உருப்படாமல் ஊருக்கு கூட போக மாட்டாங்க. சரி, தேவாராவை ஒரு பக்கம் மிஸ் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் வளர்ந்துடுறாங்க. அதாவது தேவரோட பையன் கூட வளர்ந்துறான், ஆனால் அவனும் போய் படிக்கவும் மாட்டான். ஸோ இந்த படத்தில் ஒரு எஜுகேஷன் பற்றினன்ற விஷயமே அப்ளிகபிளே இங்கே இல்லை. எஜுகேஷன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிஞ்சான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தது. இதெல்லாம் அகர பழசுங்க இந்த ஸ்க்ரீன் பிளே. அதாவது இவரோட மாஸ் சீக்வன்ஸை அப்படி மட்டும்தான் இந்த படம் ஃபுல்லாகவே எலிவேட் பண்ணுது சீன்ஸை. மற்றபடி வேறு எந்த ஒரு சீன்ஸுமே ஒரு கிரிப்பிங்காகவோ ஒரு ரசிக்கும்படியாகவே சுத்தமாகவே இல்லை. ரொம்ப ஓல்டு ஸ்டோரி. ரொம்ப அந்த ஸ்க்ரீன் பிளே கொடுத்த விதம் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்க்ரீன் பிளேலாம்
முக்கியமாக செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப்படியே எல்லாரும் உட்காந்துறாங்க, எல்லாமே சோகமாக உட்காந்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை படத்தில் பார்க்கறதுக்கு, ரொம்ப பழைய கதை. இதில் ஜான்வி கபூர் எதுக்கு கொண்டு வந்தான்னு தெரியல, ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஆட வைக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த ஏதோ ஆன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருமே, அவ்வளோதான். அந்த சாங்க்கு வந்து டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஒரு 2-3 அதாவது கிறுக்கு ஃபில் பண்ணிடுறேன், ஒரு கிறுக்கு ஹீரோயின் இருப்பாங்கள்ல, கிரிஞ்சி ஹீரோயின், அந்த மாதிரி தான் இந்த படத்தில் சும்மா வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். வேறு இந்த படத்தில் என்டிஆர் தவிர்த்து வேறு யாருக்கும் எந்த ஒரு பெரிய ரோலுமே இல்லை. எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சைஃப் அலி கானை விட நம்ம கலையரசன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி அவரும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே போட்டு தள்ளிடுறாங்க. சைஃப் அலி கான் எதுக்கு இருக்காருன்னு தெரியல, அவர் வில்லன்னு சொல்கிறாங்க, ஆனால் வில்லனுக்கான எந்த ஒரு இன்புட்டுமே அவர் கொடுக்கவே இல்லை ஆக்டிங் வழியாக. முக்கியமாக அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு லிப்ஸிங் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஒரு கேரக்டரும் நம்மளுக்கு மனசில் நிற்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அமையவும் இல்லை. அதுவும் ஒரு இந்த படத்தில் மைனஸாகவும் அமையுது. என்டிஆர் அவரோட மாஸ் எலிமெண்ட் தான் இந்த படம் ஃபுல்லாகவே நடந்திருக்கு. அவர் வர சீக்வன்ஸ் எல்லா இடத்துலையுமே மாஸ் ரொம்ப பயங்கரமாக, நம்மளே அறியாமே ஒரு சில டைம் வந்து கத்துற அளவுக்கு சீக்வன்ஸ் அமையுது. அதுக்கான வேலைகளும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நான் சொன்ன இந்த இன்டர்வல் பிளாக்ல வர அந்த சண்டை, அந்த ஸ்கெட்சு போட்டு அடிக்கிறது, பயங்கரமான சண்டை, அது நல்லா இருந்தது, அது ரசிக்கும்படியாக இருந்தது. அதுமாதிரி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஏரியும் அதுமாதிரி சண்டை சீக்வன்ஸ் வந்து 3-4 சீக்வன்ஸ் தான், அதனால் நல்லா இருந்தது. பட் படம் வந்து லிட்டரலி உங்களுக்கு 3 hours ரன் ஆகுது. இதில் பார்ட் 2 வேறு சொல்கிறாங்க. பார்ட் 2 கொடுக்குற அளவுக்கு இந்த பார்ட் 1 நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு அந்தளவுக்கு கவரும்படியான எந்த ஒரு சீக்வன்ஸே இல்லாத ஒரு படங்க. இதை போய் நீங்கள் எந்த ட்ரெஸ் பண்ணி பார்ப்பீங்க? முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வடச்சனை எடுத்து வச்சுட்டாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லியோ எடுத்து வச்சுட்டாங்க. லியோ எப்படின்னா வரா வந்து பார்த்தீங்கன்னா, நீ தான் எனக்கு தெரியும், நீ தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன், ஆனால் அவங்க அப்பா மேலே பொழிய போகிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைண்ணா நான் எதுவும் பண்ணலண்ணா, நான் வந்து ரொம்ப பாவமான பையனா, எனக்கு வந்து நீங்களே பார்த்தீங்களா நான் எவ்வளோ பயப்படுறேன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறது. ஸோ ஒரு ஈஸி ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படம் ஃபுல்லாகவே. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்குமே கதையை நீங்களே சொல்லிடலாம். இது வந்து ஒரு 5 வயசு பையனை நிற்க வச்சு கதை சொல்கிறான்னா சொல்லிவிடுவான், அவனே அடுத்த சீன் என்ன சொல்லிவிடுவான். அந்த மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே. எதுக்கு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் யோசிக்கிறாங்க அப்படின்ற எனக்கு தெரியல. இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படி இருக்கான்னு கேட்குற மாதிரி தான் எனக்கு இருந்தது. உண்மையாகவே எனக்கு வந்து இந்த படத்தை தாக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இந்த காலத்தில் வந்து இன்னும் இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்காங்களான்ற ஒரு கொஷினோட இருக்கேன். ஒரு கோவத்துறையும் இந்த விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நிறைய இடங்கள் கிரின்ச்சாக இருந்தது. படத்தில் சுவாரஸ்யமாக ஆக்சுவலி ஒரு காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை, சாங்ஸு மாஸ் சீன்ஸ் அவ்வளோதான். இது 2 மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது, வேறு எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இதுதான் நிசப்தமான உண்மை. ஸோ மொத்தத்தில் படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ். ஏன்னா நீங்கள் என்டிஆர் ஃபேன்ஸாக இருக்கலாம், கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. பட் என்னோடய ரிவ்யூ என்ன விரும்புகிறேன்னா இது ஒரு ஆவரேஜ் மூவி தான். ஸோ தேவாரா ஃபஸ்ட் பார்ட்டே எப்படின்னா தேவாரா 2 என்ன ஆகும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அதாவது இது ஒரு பிஸ்னஸ் தான், பிஸ்னஸை தான் ரன் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் போய் இன்றைக்கி போய் 600 800 டிக்கெட்டு, மற்ற இடத்துலலாம் 1000 2000 கிட்ட போயிருக்கும். மிஞ்சி படம் 3 நாள் நல்லா வசூல் எடுத்துருவாங்க, அவ்வளோதான் விஷயமே. ஒரு பிஸ்னஸாக தான் கொடுக்குறாங்க. ஒரு ஆர்ட்டாக ஒரு படம் மக்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணும், மக்களுக்கு நிறைய விஷயங்களை போய் நிறைய சேரணும் அப்படின்ற மாதிரி யாருமே இந்த படம் எடுக்கிறது இல்லை இப்போ இருக்கிற காலத்தில். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் அமையும், ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் எடுக்கப்பட்ட படம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே வித் மீ FTAFS with மோகி.